இது வந்து சாலியா வேலை பம்சல பின்னுக்கு இவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். இன்றைய நிலைமை எப்படி, இவங்ககிட்ட சின்ன ரிக்வஸ்ட் ஒன்று மீதி அதையும் நாங்கள் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட பேர் எப்படி? என் பேர் வந்து எம்ஆர் உரைஸ். நீங்க என்ன சொல்றதுக்கு விரும்புறீங்க? இப்ப இன்னைக்கு இப்ப ஆட்கள் ஒருத்தரும் வந்து இல்லை இன்றைக்கு வேலைக்கு என்று சொன்னா தண்ணி இல்லை, இந்த சாமான்கள் இழுத்துக்கு வரணும். உங்களுக்கு எப்படி இதுக்கான அமைப்பு இருக்கு? இதுக்கான அமைப்புன்றதோட முதல்ல உண்மையிலே தேங்க்ஸ் பண்ணணும். வெளியில இருந்து பல பேர்கள் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அந்த சாமான் இழுத்து துப்பராக்கி தர விஷயத்துக்கு. அதுக்கு ஜசாக்கமுல்லா ஹைர். மற்ற இப்ப எங்களுக்கு நாளைக்கு ஒரு 15 வீட்டுக்கு மாதிரி எங்களுக்கு அந்த 350 மீட்டர் தூரத்துக்கு இஷ்ட டேங்கியா எல்லாம் நிறைக்கிறதுக்கு நான் அமைப்பு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அந்த 15 வீட்டுக்கும் ஆட்கள் கொஞ்சம் தந்து இந்த பம்ப் மோட்டர் பம்ப் பண்ணிக்கிறதால கொஞ்சம் எங்களுக்கு அந்த பம்பை கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொண்டிருந்தான்னு சொன்னாக்கா அந்த உதவியை செஞ்சாங்கன்னா பெரிய ஒரு நன்மையா இருக்கும் தான். நாளைக்கு 15 வீடு கிளீன் பண்றதுக்கு எத்தனை பேர் மட்டும் தேவைப்படும்? எங்களுக்கு குறைஞ்ச ஒரு 20 பேர். 20 பேர் போதுமா? 25 பேர் போதும். ஒரு வீட்டுக்கு 3 பேர் மணி. ஒரு வீட்டுக்கு 3 பேர். இனி சேரெல்லாம் தள்ளி வைக்கிறீங்க? எல்லாம் தள்ளி வைக்கிறோம். கூட கழுவி போற வேலை கழுவிக்கிற வேலை மட்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு 15 ஒரு 40 பேராச்சும் வாங்க. இவங்களுக்கு டக்குன்னு அந்த தண்ணிக்கு சப்போர்ட் ஒன்று கொடுங்க. இந்த வீடியோஸ் பாக்குறவங்க சாலியா வேலை பம்சல பின்னுக்கு ஒரு 15 வீட்டுக்கான ஏற்பாடு இவங்க செஞ்சுக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இவங்க உங்கள்ட்ட உதவி எதிர்த்து பாக்குறாங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க கம்பல் லேக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் இதை ஷேர் பண்ணி கொஞ்சம் இவங்களுக்கான ஏற்பாடை செஞ்சு கொடுங்க. ஜஸாக்கல்லாஹுல் ஹைர்.